ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம மதுரையில் இருக்க இஎம்ஜி யாதவ் உமன்ஸ் காலேஜ் தான் போக போகிறோம். ஸோ வாங்க அங்கே போய் கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈவெண்ட் வந்துட்டு 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுமா? மணி என்ன? 10:45. ஓகே 10:45 தான் நாங்கள் வந்திருக்கோம். சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இங்கேருந்தே சவுண்டெலாம் கேட்குது. ஸோ உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம உள்ளே போகிறப்பே பார்த்தோன்னா அந்த ஈவெண்ட்டை பற்றி இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம அங்கே தான் இப்போ பேச போகிறோம். ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கீங்க, ஈவெண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அப்புறம் வந்து உங்களை பற்றி எல்லாத்தையும் சொல்லுங்கள் டீட்டெயில்ஸ். ப்ரோ என் பேர் விஜய் ப்ரோ. நான் வந்து விஜய் வாக்ஸ்னு ஒரு குட்டியாக ஒரு சேனல் வச்சுருக்கேன். ஈவெண்ட் மதுரையில் வந்து நான் பெருசாக வந்திருக்கேன், பட் இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் வந்ததில்லை. ஈவெண்ட்டுங்கிறப்போ சரி புதுசாக இருந்துச்சு. என் ஒரு திண்டுக்கல் தான், அதனால் மதுரை வந்து விசிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக, ஜஸ்ட் நிறைய பீப்பில் மீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கேன். ஏன்னா எங்கள் மதுரையில் யாருமே மோஸ்ட்லி தெரியாது, கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், ஆர்டர் மேபி யாருமே தெரியாது. ஸோ இந்த ஈவெண்ட் மூலமாக உங்களை மாதிரி ஒரு சில பேரை பார்த்துட்டு போகலாம், பார்த்து பேசிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கேன் ப்ரோ. ஓகே, அந்த மதுரையில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்டு? இந்த கொஸ்டின்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். மதுரை ஃபேமஸ் ஃபுட்டு, பெஸ்ட்டு காலேஜு, அதுக்கப்புறம் எங்கே என்ன பண்ணலாம், எங்கே சுற்றலாம், அதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். என் கொஸ்டின் நீங்கள் கிட்ட கேட்குறீங்க. நான் வந்து மதுரையில் இது வரைக்கும் சாப்பிட்டதில் ஒரு பெஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா ஜிகர்தண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேமஸ் ஜிகர்தண்டால சாப்பிட்ருக்கேன். அதர்வைஸ் வேறு எங்கேயும் இப்போ வரைக்கும் சாப்பிட்டதில்லை, உண்மையிலே சாப்பிட்டதில்லை. எங்கேயாச்சும் ஹோட்டலில் அப்பப்போ வந்துட்டு போனால் சாப்பிடுவோம், அவ்வளோதான். பட் ஸ்பெசிஃபிக்காக அது தெரியாது ப்ரோ. உங்களை மாதிரி பெரிய கிரியேட்டர் ஆகணும்னா நாங்கள் என்ன ப்ரோ? ஆனால் பெரிய கிரியேட்டர் ஆள ப்ரோ, இங்கே நிறைய பெரிய கிரியேட்டர் வராங்க, பெரிய பெரிய கிரியேட்டர் வராங்க. சரி, உங்களுக்கு டிப்ஸ்? எனக்குலாம் இந்த டிப்ஸ் தெரியாது ப்ரோ, நானே அவ்வளோலாம் இல்லை. ஆனால் ரெகுலராக வீடியோ போட்டோம்னா கண்டிப்பாக ரீச் ஆகிடலாம், அதுதான் எனக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. ஆனால் இங்கே நிறைய கிரியேட்டர்ஸ் வராங்க, ஸோ அவங்கள போய் மீட் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஒரே ஒரு ஐக்யூ கொஸ்டின். ஐக்குவா? உங்களுக்கு சொந்தமான ஒரு முக்கியமான பொருள், ஆனால் உங்களை தவிர வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க, என்னது? டைம் தான் ப்ரோ. டைமா? ஆமாம், எனக்கு தெரிஞ்சது தான். ஓகே, ஆக்சுவலாக வந்து ஆன்சர் என்னன்னா நேம். உங்களுக்கு ஓகேவா? சூப்பர் ப்ரோ. ஓகே ஓகே, கடைசியாக வந்து நம்ம சேனல் வந்து ஜி கிரீன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மட்டும் சொல்லிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஜி கிரீன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் கண்டினியூஸாக அவங்க போகிற வீடியோஸே பாருங்கள். ஸோ அவ்வளோ நன்றி. அந்த மாதிரி நானும் பெரிய கிரியேட்டராக ஒரு நாள் நிற்பேன். ஓகேவா? கண்டிப்பாக ப்ரோ, தேங்க்யூ. கைஸ் வாங்க உள்ள போகலாம். நீ மதுரை தானா? மதுரை தான். இல்ல மதுரை, சென்னை தான். புரியல? சென்னை தான். சென்னை. மதுரை எத்தனை வந்திருக்கீங்க? மதுரை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். மதுரை டிஜிட்டல் அவார்டுக்காக வந்திருக்கேன். உங்க வீடியோஸ்ல பாத்துர்க்கேன். சூப்பரா. இதுல படம் நடிக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமா, எல்ஐகே படத்துல நடிக்கிறேன். அது மட்டும் இல்லாம நிறைய ப்ராஜெக்ட் போகுது. எல்லாமே ஸ்கிரீன்ல. நாங்க சின்ன சேனல் வச்சிருக்கோம், விஜய் வாக்ஸ் அப்படினு. அவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இது பாருங்க. அப்படியே थैंक यू. சாப்பாடு எப்படி இருக்கு? நீங்க அழகா ஐயோ இதெல்லாம் ரொம்ப கலாயா இருக்கு. சீரியஸா ரொம்ப அழகா இருக்கு. மேக்கப் அப்பலாம் இல்லக்கா. அது நல்லா போடணும்ல, அது கரெக்ட்டா போட்டு. சாப்பிட்டீங்களா bro? சாப்பிட போறோம். ஃபர்ஸ்ட் சாப்பிடு bro. நீங்க சாப்பிட்டதுல எது ஃபேவரட் உங்களுக்கு? பசிக்கு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு bro. பசிக்கு எல்லாமே அமிர்த மாதிரி தான் இருக்கு டேஸ்டா. சரிதா. தேங்க்ஸ். அக்கா உங்க ஃபேன்க்கா. வெரி டேஸ்டி. என்னென்ன வாங்க இருக்கீங்க? ஜாமுன், தயிர் சாதம். அதாவது வந்து எனக்கு வந்து அப்புறம் வந்தாச்சுல்ல. எனக்கு வந்து எந்த ஃபுட்னாலும் நான் வந்து குறையே சொல்ல மாட்டேன். குலோப் ஜாம் வந்து சூப்பரா இருக்கு. எது நல்லா இருக்கு, எது பிடிச்சிருக்கு? பிரியாணி நல்லா இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி தான், பசியில் வந்து எல்லாமே அமிர்த மாதிரி தான் இருக்கு, நல்லா இருக்கு எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு vlogல மீட் பண்ணலாம். பை.